ப்ரெக்னென்சி அப்போ ஹஸ்பண்ட்ஸ் வந்துட்டு ஒய்ஃபுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருங்க. வீட்டில் சின்ன சின்ன வேலையை வந்துட்டு அவங்க கூட செய்யுங்க. ப்ரெக்னென்சி கிரேவிங்னா என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் ப்ரெக்னென்சி அப்போ வர மூட் ஸ்விங்ஸை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சி அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்களோட எல்லா செக்கப்புக்கும் கண்டிப்பாக கூடவே போங்க. செகண்ட் வந்து அவங்க என்ன மெடிசன் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர்ட் வந்து டெய்லி அவங்கள ஒரு வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க 30 மினிட்ஸ்க்கு. அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஹெல்த்தி டயட்டாக வந்துட்டு சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப லாங் ட்ராவல் வந்துட்டு பைக்கில் வந்துட்டு கூட்டிகிட்டு போகாதீங்க. செகண்ட் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அவங்கள எந்த வேலையும் வந்துட்டு செய்ய சொல்லாதீங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு அவங்க கூட இருக்க முடியல, டெலிவரி டைம்லையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் அந்த டைம்லையாவது கூட இருந்தால் தான் அவங்க வந்துட்டு பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்கள் பேபி எப்படி இருக்க போகிறாங்க, எப்படி வளர்க்க போகிறீங்க, பேபிக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்ற ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ப்ரெக்னென்சி டைமில் ஷேர் பண்ணிக்கோங்க.